விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விற்பனை செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பொருட்களால் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் விற்கப்படுவதாக சிலை தயாரிக்கும் தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்தோடு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி வீடுகளில் சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளும், சாலைகளில் 5 அடி முதல் 30 அடி வரையிலான பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளும் நிறுவப்படுகின்றன. இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் சலவன்பேட்டை, அரப்பாக்கம், கேவிக்குப்பம், அப்துல்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வண்ணம் இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் பழமை மாறாமல் களிமண்ணாலான விநாயகர் சிலைகளும் அச்சுக்கள் மூலமும் கைகளாலும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ள போதும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் வெளிமாநிலங்களில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு வருவதாக சிலை தயாரிப்பு தொழிலாளர்களும் வியாபாரிகளும் கவலை தெரிவிக்கின்றனர். தாங்கள் மரவள்ளி கிழங்கு மாவு, பேப்பர், கூழ் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் சிலைகளை தயாரிப்பதாகவும், இந்த சிலைகளை நீரில் கரைத்தால் மாசு ஏற்படாது என்றும், நீரில் 10 நிமிடங்களில் கரையும் இந்த சிலைகள் மீன்களுக்கு உணவாக அமைவதாகவும் கூறுகின்றனர். ஆனால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், தெர்மாகோல் போன்ற மக்காத பொருட்களால் தயாரிக்கும் சிலைகள் நீரில் கரையாது என்றும், நீர்நிலைகள் கடுமையாக மாசடையும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிலைகளை செய்யும் தங்களை போன்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டு இது போன்ற சிலைகள் உள்ளே வர முடியாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிலை வடிவமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போட்டா பபிள்ஸ் வராது. இது போட்டா பாருங்க, அடுத்த செகண்ட்ல எப்படி பபிள்ஸ் கிட்ட வருதுன்னு பாருங்க. இது பபிள்ஸ் எப்படி வருது, மரவள்ளி கிழங்கு மாவு எப்படி வருது பாருங்க. இதனால மீனுங்களுக்கு எல்லாமே மாசு கட்டுப்பாடு இதுவாகும். இது போட்டோ 1 செகண்ட் கூட கிடையாது சார். இது பாருங்க, நாங்க செய்யறது பாத்தீங்கன்னா உடனே கரைஞ்சிடும். ஆனா இது பாருங்க, இது கெட்டியா இருக்கும், ஒடையவும் ஒடையாது. பாருங்க, ஒச்சாதான் ஒடிக்க முடியும். இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் 6 அடி முதல் 10 அடி வரை தயாரித்து வருவதாகவும், அவ்வாறு தயாரிக்கப்படும் சிலைகள் சென்னை, காஞ்சிபுரம் போன்ற ஊர்களுக்கு மொத்த விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும், உள்ளூரில் சில்லறை விலையில் விற்று வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே களிமண் கிடைப்பதில் தட்டுப்பாடு மற்றும் அரசின் கட்டுப்பாடுகள் அதிகம் உள்ள நிலையில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலம் செய்யப்படும் விநாயகர் சிலைகளால் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், எனவே சுங்கச்சாவடிகளில் காவல்துறையினர் சோதனைகளை அதிகப்படுத்தி இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.